பாரு டோலப்பூர் வந்துடுச்சு. ஆமாண்டா, உள்ள போய் பார்க்கலாமா? வா 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 பாரு டோலப்பூர். டேய் அங்கே பாரு டோலப்பூருக்குள்ள ராஜுன்ற பையன் பால் விளாண்டுருக்கா. ராஜு மாரியா இருக்கான்ல. அவன் தலையில் அடிச்சு வாங்கலாமாடா? ஏய் தம்பி, பாலை ஒழுங்கா இப்போ தர முடியாது, என்ன பண்ணுவ? பாலை தரலண்ணா, இப்போ மண்டையிலே வைப்போம். நான் வைக்கிறேன்டா உனக்கு ஷாட்டு. ஏய் தம்பி, பாலை இப்போ தாடா. சரிண்ணா, இந்தாங்கண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். அண்ணா நானும் விளையாட வரட்டாண்ணா? வா வா. விஷ்ணு, பால் ரொம்ப ஹைட்டாக தூக்கி போடுறா. ஏய் போடுறேன்டா. எங்கடா அடிச்சு மண்டையில் தள்ளுற எங்கேயா? ராஜு, இது யார் வீடுறா? அண்ணா இது சுட்கி வீடு தானே, ரொம்ப நாளாக மூடி இருக்குதுண்ணா. அது டூன்ட்டு ஏச மாட்டாங்களாடா? ஏசுவாங்கண்ணா, நீ தெருட்டுத்தனமாக தான் ஏறி போய் குதிச்சு எடுத்துகிட்டு வரணும். ஏய் நான் போய் ஏறி குதிச்சுட்டு வரேன் பாருடா. உள்ளே போய் குதிக்கிறேன் பாரு இப்போதைக்கு. அவ்வளோதான், குதிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. போய் எடுத்துருவாடா. இதோ எடுத்துகிட்டு வரேன் இருடா. உள்ளே போய் குதிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. டேய் தாண்டா இருக்குது பாலு. கிடச்சிருச்சு பாலு. இருங்க, இதோ தூக்கி போடுறேன் இரு ஒரு நிமிஷம். கீழே ஏதோ பாட்டில் கிடக்குடா, ஏதோ புதையல் பாட்டிலுமே இருக்குது. இரு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வெளியில் காட்டுறேன். இரு முதல்ல பாலை தூக்கி போடுறேன். அண்ணா கொடுங்கண்ணா, நான் பிடிக்கிறேண்ணா பாலை. இதோ இருடா, பாலை தூக்கி போடுறேன் பாரு, பிடிச்சிக்கோ. மனுஷே, இந்தாடே புடிடா, புதையல் டப்பா இதுதான். சரிடா, பிடிக்கிறேன்டா, பிடிச்சேன்டா. ஓகே ஓகே. என்னதுடா? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பார்த்தா தான் தெரியும். நான் திறப்பேன்டா. திற, என்னதான் வருதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒரு மேப் இருக்குடா. ஏதோ டோலாப்பூரோ ஏதோ இருக்கு. ஆமாண்டா. என்னென்ன இதில் டோலக்பூர் புதையல்னு எழுதியிருக்கு. அட லூசு பையலே, நீ பிடிச்சிருக்குதா தலைகீழ கரெக்டாக இப்படி தான் பிடிக்கணும். இப்போ கரெக்டாக பாரு. என்னென்ன டோலக்பூர் புதையல், கடலூர் போய் கடலூர்லேருந்து டோலக்பூர் போகணுன்னு. வாங்க, இதை போய் கண்டுபிடிச்சி பார்த்தா தான் என்னென்னு நமக்கு தெரியும். வாங்க முதல்ல புதையல் தேடலாம். கூட நான் தேடுறேன்டா அதை. உனக்கு ஒன்றுமே தெரியாதுடா, நீ எப்படா தேடுவ? அண்ணா, மனுஷனை சொல்கிறதே முதல்ல கேட்கலாம் அண்ணா நம்ம. சரி, போய் தேடுறா எங்கே கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. இந்த பக்கம் போயிட்டு திரும்பி இந்த பக்கம் போயிட்டு கண்டுபிடிச்சிட்டா. எங்கே கண்டுபிடிக்க போகிறேன்டா? பக்கத்தில் வந்துட்டேன்டா. இந்த பக்கம் போய் லெஃப்ட் சைடு வந்து இங்கே தான்டா இருக்குது. சரி வாங்க தோண்டி பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிடா. ஐயோ புதல்னா என்னென்ன இது? இங்கே சொன்னால் இவங்க கேட்கவே மாட்டுறாங்க, என்னென்னு தெரியல. அப்படியே இந்த இடத்துல தோண்டி பார்ப்போம் என்னதான் வருதுன்னு சொல்லிட்டு. ஏதோ இருக்குது இதுக்குள்ளே, பாருங்களா, இது தாண்டா இருக்கு. இது தேடி மாதம் வந்தோம். புதையல்னு சொன்னால் செருப்பு வந்துருக்கு. என்னதானே பண்ணுறது தெரியல. ஐயோ, இதை தேடி மாதூரமா வந்தோம். டேய் மேப்லாம் எங்கடா போச்சு? தெரியலடா, காணும்டா. கையில் தானே வச்சுருந்தோம், எங்கன்னு தெரியல. அண்ணா தோ பாருங்க, மரத்தில் இருக்கு. அண்ணா தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இருங்கடா. ஐயோ மரத்துலேயே ஏற முடியலையே, வழுக்குதே. எப்போ ஒரு வழியாக ஏறிச்சு, இதை எடுக்கிறேன் இருடா. அப்படியே இந்தாங்க மேப்பை பிடிச்சிக்குங்கடா. பிடிக்கிறேன்டா. பிடி. டேய் அங்கே ஏதோ தெரியுதுடா மலை மாரியே, என்னென்னு அதான் தெரியல. அண்ணா அதான் டோலக்பூர் மலை. நீ கீழே இறங்கி வாங்க, போகலாம் நம்ம. ஓகே ஓகே வாங்க போகலாம். அண்ணா இந்த ரூட்டு டோலக்பூர் மலைக்கு எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும், வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன். எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு. ஏதோ வழி சொல்கிற தம்பி, நானும் பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஏதோ சந்துக்குள்ளெல்லாம் கூப்பிட்டு வரேன், ஏதோ ஒல்லியான இடத்துக்குள்ளே. அண்ணா இந்த பாலம் ரொம்ப டேஞ்சரஸானது, கொஞ்சம் பார்த்து வாங்க. பார்ப்போம், என்னதான் குட்டி குட்டியாக வழியில் கொண்டு போகிறேன். ஐயோ என்னடா இது, கீழெல்லாம் உளுந்து வர்றேன். இந்த ராஜுக்கு வேலையே இல்லை, சும்மா ரெண்டு பாத்ரூம் போயிடுறான். என்ன பண்ணுறது? இவனுக்கு வேலையே இல்லை, சும்மா 2 பக்கம் ஓடிடுவான். அப்பப்போ எனக்கு ஆய் வருதுன்னு ஓடிடுறான். அடி எப்படியோ வந்தாச்சு, பார்த்து வாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு குச்சியும் கொண்டு வாங்க. இங்கே நிறைய பாம்பு இருக்குமாடா. சரி வாங்க ஒழுங்காக போய் பார்ப்போம் அந்த இடத்துல என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி தான் புதையல் காட்டுது மேப்பில் பார்த்தோன்னா. இந்த பக்கம் வந்து இப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி வர சொல்லுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இந்த இடத்துல காட்டுது கரெக்டாக. இந்த இடம் தான் கரெக்டாக காட்டுது. நோட்டுங்க. எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன். என்னடா இருக்கே உள்ள? நான் படிக்கிறேன்டா. இது படிக்கிறேன். நீங்கள் என்னது இது? என்னென்ன புதையல்னு சொன்னால் இப்படி வந்திருக்கு, என்னன்னே தெரியல. ஒன்றும் இல்லைங்கள, இவன் படிப்பான் என்னன்னு சொல்லிட்டு. இதை படிக்கிறேண்ணா. புதையல் இருக்குன்னு ஏமாத்திட்டுங்களா? ஜஸ்ட் ஃபார் ப்ராங்க். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உள்ளே எழுதியிருக்கு. எல்லாம் ஒன்றால் தான்டா. எல்லாம் ஒன்னால தான்டா. எல்லாம் அடிக்கடா. அடிக்காதீங்கண்ணா. சரி இப்போ சொல்லுங்கள், இந்த வீடியோவை யார் எடிட் பண்ண போகுது?
நீனா இல்லை நீனா இல்லை இல்லை அப்போ நீங்களே சொல்லுங்கள் யார் எடிட் பண்ண போகிறதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க.